அஸ்ஸலாமு அலைக்கும்மா. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்க? எல்லாருடைய அம்மானதம்மா. இன்றைக்கி நாசி கோரிங், அதுக்கு உள்ள ஜாமான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 4 வெள்ளைப்புடு, 4 பழுத்த மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இது 2 மட்டும் மெயினாக இந்த சாப்பாடுக்கு தேவை. வெங்காயம், இது குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு, இது இறால், கனவா, இது 2மே போடணுமா அந்த சோத்துக்கு. அதனால் இறால் கொஞ்சம், கனவா கொஞ்சம் நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறோம்னு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதுக்கு இந்த பழுத்த மிளகா, கொஞ்சம் வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சா வெள்ளைப்பொடியும் போட்டுக்கிறேன். இதோட பொடியாக ஏன் நறுக்கி வச்சுருக்கேன்னா இந்த இப்படி அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்படி நச்சு இதை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிகப்பு மிளகா, தக்காளி இல்லை, சிகப்பு மிளகா, வெள்ளைப்புடு, வெங்காயம், அடுத்து கொஞ்சம் இறால், 4 இறால் ஃப்ளேவருக்காக. இறாலையும் கொஞ்சம் இப்படி நச்சுக்கிறோங்க. கையில் எடுக்க மாட்டாங்கல்ல கடவுள், கையிலெல்லாம் போட மாட்டேங்க. இது கை இது ஏதாவது வளர்த்துருச்சுல, அப்புறம் என்ன. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லபடியாக இருக்கு. இது இந்தோனேசியா ஃப்ரைட் ரைஸா. இதை ஒரு நாளைக்கு செய்வோம்னு செய்கிறோம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மிளகா, வெள்ளைப்புடு, வெங்காயம், இந்த கனவா நச்சு வச்ச கனவா, இறால், இது அந்த வாசனைக்காக போடுறதுதான். இதில் இறால் பேஸ்ட் அந்த நாட்டில் விற்கும் போல் அதை வச்சு போடுவாங்க போல். நம்ம எல்லாமே அப்படியே இயற்கை வீட்டில் இருக்கிறதுல அப்படியே நம்ம கை கிட்டையே செஞ்சு போடுறோம். அவங்க செஞ்சு பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. இது அப்படியே எந்த கெமிக்கல் எதுவும் இல்லாமல் அப்படி நம்ம நேச்சராகவே அப்படியே செய்கிறோம். இதுக்கப்புறம் இந்த அவிச்சு வச்சுருக்கிற கனவா, என்ன கொஞ்சம் இறால், கொஞ்சம் உப்புத்தூள், இறால், கனவா எல்லாம் வேகணும்ல, அதுக்கு உப்பு, ஈஸிக்காக. கனவா வெடிக்கு படக்குது. நல்லா அழகாக மூடி வச்சுக்கிட்டு சமைச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த காய், இந்த மிளகா, காய்கறி நம்ம வசதிக்கு ஏற்பதேம்மா. நம்மளுக்கு பீன்ஸு, கேரட்டு தான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் அது போட்டிருக்கோம். உங்களுக்கு வேறு காய்கறி எதுவும் வேணும்னாலும் வேறு என்ன காய் போடலாம். முட்டைக்கோசு, அப்புறம் இது வேறு என்ன காய், முட்டைக்கோசு போடலாம். வேறு என்ன போடுறதுன்னு தெரியல. காய்கறிலாம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நாங்கள் வேக வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. வெந்த உடனே இதில் ரைஸை போட்டு கிண்டி அரைக்கிற வேண்டியது. சோயா சாஸ் ஊற்ற வேணும். சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றிக்கிறேன். அதெல்லாம் இது தானே அழகு. இப்போ எல்லாம் வெந்துருச்சு. தக்காளி சாஸ் கொஞ்சம் 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 ஊற்றிட்டு மிளகுத்தூள் போட்டு எல்லாம் வெந்துருச்சு. ரைஸ், சோறு நல்லா பொழு பொழுன்னு ஆக்கி எடுத்து வச்சுருக்கு. சுட சோறை போட்டக்கூடாது, குழம்பு போயிடும்.
நல்லா சோறை கொஞ்சம் பதமாக வடித்து அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிருங்க பிளேட்டில். பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா இந்த மாதிரி அரிசி போடுறதுனால போட்டுக்கிடலாம். நாங்கள் இது வந்து சாதாரணமான சாப்பாட்டு அரிசி சோறு தான் இது நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பாஸ்மதியிலையும் செய்யலாம். இது கோரிங், நாசி கோரிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சோறு இப்படி எடுத்து பரிமாற வேண்டியதே எல்லாருக்கும். இந்தோனேசியன் நாஸ்லிமா, இந்தோனேசியன் ஃப்ரைட் ரைஸ், இந்தோனேசியன் ஃப்ரைட் ரைஸ். சூப்பராக இருக்குது பாருங்க. வெங்காயம் இதுக்கு அழகை. பேர் இந்தோனேசியன், சொல்லுடி பேர். இந்தோனேசியன் ஃப்ரைட் ரைஸ், இந்தோனேசியன் ஃப்ரைட் ரைஸ். ஆமாம், இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். என்னென்னமோ செய்ய சொல்கிறாங்க, நம்ம செய்கிறோம், செஞ்சு கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு ஸ்பூன் எடுங்க. நீங்கள் தான் சாப்பிட்டு பாருங்கம்மா. சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. அதோட இதை அப்படி எடுக்கணும், அப்படி மிக்ஸ் ஆகிடுவோம். எப்படி? பிஸ்மில்லா. நல்லா இருக்கு, நல்லா அழகாக எடுத்துருவேன். நீ கனவா, இறால், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ரொம்ப ஸ்பைசியாக, கலர்ஃபுல்லாக ஸ்பைசியாக சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த சாப்பாடு. நல்லா இருக்குது இந்த சாப்பாடு. நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குல்ல? டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஊரில் வந்து இந்த சித்தார்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் செஞ்சனால அதெல்லாம் இப்போ நாங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம். இருக்குது. ஆனால் அம்மா செய்கிறது அப்படியே கடையில் செய்கிற டேஸ்ட் அப்படியே வந்துடுது. சூப்பராக இருக்குது. நல்ல லோ பட்ஜெட்டில் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சூப்பராக செஞ்சாச்சு. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது. இப்போ இந்த சாப்பாடோட இன்னொரு ரெசிபி வரப்போகுது, அதையும் பாருங்கள். மூடுங்க, இன்னும் கொஞ்சம் வேணும். இந்த சோறை வந்து இப்படி வைக்கணும். இந்த சோத்து இந்த செஞ்சுருக்க சாப்பாட்டிலையே 2 முட்டையை உடச்சி தோசைக்கல்ல சுட்டுக்கிட்டு அது மேலே சோறை வைக்கிறாங்க. சோறை வச்சு எடுக்கிறாங்க. இதுக்கு பேர் பட்டாயாவா. இது வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்துச்சு, நமக்கு அந்த ஷேப் வர மாட்டேங்குது. இது வந்து பட்டாயான்றாங்க. இதுக்கு பேர் வந்து பட்டாயாவா. ஆமாம், நாசி கோரிங் பட்டாயா. நாசி கோரிங் பட்டாயா இதுக்கு பேர். ஆமாம், கோரிங்னா ஃப்ரைட் ரைஸ் போல். இது அதை விட அல்டிமேட்டாக இருக்குது. இந்த சாப்பாடு அதை விட அல்டிமேட்டாக இருக்குது. அந்த முட்டையோடு சாப்பிட்றதுனா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா இருக்குது. லோ பட்ஜெட் சாப்பாடு, பட் வர்ற கெஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது.